இது வரைக்கும் எங்களுக்குள்ள நடந்த சண்டையில் எதுலேயுமே நான் வந்து சாரி கேட்டதில்லை அவங்ககிட்ட. லைக் என் மேலே மிஸ்டேக் இருந்திருக்கு, அதுக்கு வந்து அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கேன், எதுலேயுமே நான் சாரி சொன்னதில்லை. அது ஈகோ தடிச்சேன் என்னன்னு தெரியாது. ஆனால் நான் சண்டே நீங்கள் ஆரம்பிச்சிங்க, நான் ஏன் சாரி கேட்கணுங்க ஒரு ஆட்டிடியூடில், ஒரு தப்பான ஆட்டிடியூடில் நான் இருந்துட்டேன். ஸோ அது எல்லாம் சேர்ந்து ஒரு பிக் சைஸ் ஹார்ட் இன் ஷேப் அளவுக்கு ஒரு சாரியை இந்த தமிழா ஷோ மூலிமா என்னோட ஒய்ஃபுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இனிமே அதாவது எதுக்காக நான் அந்த இது நான் சொல்கிறேன்னா, எல்லா பிரச்சனையுமே சார் அவங்க நினச்சிருந்தா நீ விட்டு எப்போ வேணால் போயிருந்துருக்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வீட்டில் வந்து லவ் பண்ணும்போது அவங்க வீட்டில் வந்து நிறைய எதிர்ப்புகள் மீறி, அவங்க அடி வாங்கினது மீறி என்னை கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் பண்ண சாரி கேட்காத ஒரு விஷயத்தினால அவங்க எப்போ வேணா நீ விட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் எப்போ சண்டை போட்டாலுமே அப்பாலஜைஸ் பண்ணுற ஒரே ஆள் என் ஒய்ஃப் மட்டும் தான் சார். ஸோ இது வரைக்கும் நான் அது பண்ணதில்லை. இப்போ இந்த ஷோவை எடுத்துக்கிட்டு நான் அவங்ககிட்ட சாரி கேட்குறேன். ஐ எம் வெரி சாரி. ஆக்சுவலாக ஒரு பர்சன் வந்து சாரி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாரியை தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம். நீங்கள் சாரியை வந்து பெருசாக வேல்யூ பண்ணுறீங்க.